அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர் விபுதர் ஏஎஸ் அகாடமிலிருந்து. இன்னைக்கு காலையில் குரூப் 2A எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருக்கு. மொத்தம் 200 கொஸ்டின்ஸ் எல்லாரும் எழுதியிருக்கிறாங்க. இதில் தமிழ் பார்த்தீங்க அப்படின்னா இலக்கணம் 141லேருந்து 200 வரைக்கும் தமிழ் இலக்கணம் இருக்குது. அதை ஒன் பை ஒன்னாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இன்னைக்கு கொஸ்டின்ஸ் ரொம்ப தரமாகவும் சிறப்பாகவும் இருந்துச்சு. சிறப்பான சம்பவம் பண்ணியிருக்காங்களே சொல்லலாம். சம்பவம் என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னா வரிசையாக பார்க்கலாம். வாங்க கேள்விக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சரியான பொருளை அறிந்து விடையை தெரிவு செய்க. ஐ பார்த்தீங்கன்னா நுண்மீன் வரும். ஓ கொன்றை, அவ்னா பூமி, நூனா யானை. இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 3, 1, 4, 2. இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. இதுல மயங்கொலி இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். கோல் கோல் கோல். இதுக்கு சரியான ஆன்சர் என்னவா இருக்கும்னா, கோல் பார்த்தீங்கன்னா அம்பு. இந்த கோலுக்கு இலந்தைன்னு வரும், இந்த கோலுக்கு கம்பு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அம்பு இலந்தை கம்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. இதுல என்ன ட்விஸ்ட் வச்சிருக்காங்கன்னா, இந்த லா இதுதான் வித்தியாசப்படுத்தியிருக்கான். இந்த வியாழம் அப்படின்றதுக்கு என்ன வரும், இந்த வியாழம் அப்படின்றதுக்கு என்ன வரும் அப்படின்றதான் பார்க்க போறோம். இந்த வியாழம் அப்படின்றதுக்கு பாம்பு என பொருள்படும், இந்த வியாழம் அப்படின்றதுக்கு புலி என பொருள்படும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, பாம்பு புலி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஆஸ்திடிசியன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நேரான தமிழ் சொல் என்னன்னு கேட்டீங்கன்னா அழகு கலை. இதுதான் சரியான தமிழ் சொல். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். பிழைகளற்ற தொடரை தேர்க. பிழைகளற்ற தொடரை தேர்க. இதுல என்ன ட்விஸ்ட் இருக்கு? இதுல பார்த்தீங்க, இந்த கொஸ்டினை பார்க்கும்போது இந்த குழலின்ற பேர்ல லீல ட்விஸ்ட் வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த குழலிக்கு இந்த லீ தான் வரும் அப்படின்னு தெரிஞ்சா நீங்க 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். இது இல்லை. அப்போ இது 2ல தான் ஏதோ ஒன்று ஆப்ஷன் இருக்கு. அப்போ அதுக்கடுத்து ஒரு ட்விஸ்ட் வச்சுக்கிறோம். மணத்தக்காளியா மணித்தக்காளியா? நம்ம பேச்சு வழக்கில் தான் மணத்தக்காளின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது மணித்தக்காளி தான். சரி, ஓகே, இதை தேர்ந்தெடுத்தாச்சு. இதுக்கடுத்து இன்னொரு ட்விஸ்ட் வச்சிருக்கிறோம். ரீல. இந்த ரீ காலேஜுக்கு வரும், பொறியியல் கல்லூரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரீ பார்த்தீங்கன்னா பொறிக்கிறதுக்கு வரும். சமையலில் ஏதாவது பொறிக்கிறதுக்கு இந்த ரீ பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா? மோஸ்ட்லி இதுதான் கரெக்டான ஆன்சரும் கூட. ஆனால் நிறைய பேர் இது போடுறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு. ஆனால் அது இல்லை, சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். மரபு சொற்களை பொறுத்துக. மரபு சொற்களை பொறுத்துக. இப்போ எலிக்கு என்ன சொல்லுவோம்? மரபு சொற்கள். எலி இளமை பேர் என்ன? குட்டி. யானைக்கு என்ன? கன்று. குதிரைக்கு என்ன? மரி. நாய்க்கு என்ன? குருளை. ஓகேங்களா? இதுக்கு ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். 3, 4, 2, 1. அடுத்த கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். எதிர்ச்சொல்லை கண்டறிக. எதிர்ச்சொல்லை கண்டறிக. கேளார், அவன் கேட்க மாட்டான்ப்பா அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அதுக்கு எதிர்ச்சொல் என்ன? கேட்டார் தான் எதிர்ச்சொல்லு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். அகலாது என்பதன் எதிர்ச்சொல். அகலாது, என்னை விட்டு அகலாது அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என் கூடயே இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதுக்கான எதிர்ச்சொல் என் பக்கத்துல வராதுன்னு அர்த்தம். அப்ப அணுகாது. அணுகாது அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். அணுகாது அப்படின்றது என் பக்கத்துல வராது அப்படின்றது தான் அகலாது அப்படின்றதுக்கான எதிர்ச்சொல். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பிரித்தெழுதுக.
கண்டெடுக்கப்பட்டுள்ளன. பிரித்தெழுதுக, கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்த கண்டெடுக்கப்பட்டுள்ளன எங்க விபுதர் ஐஏஎஸ் அகாடமியில ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின்ஸ். இதை வந்துட்டு சரியான ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன. ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன, இதுதான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பாகற்காய் பிரித்தெழுதுக. பாகற்காய் எப்படி பிரிப்போம்? பாகற்காய் எப்படி பிரியும்னா பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். இதுவும் நம்ம விபுதர் ஐஏஎஸ் அகாடமியில ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். வாழ வேண்டுமெனில் தொழில்கள் வளர வேண்டுமையா, அந்த கூற்றை சொன்னது யாரு? வாழ வேண்டுமெனில் தொழில்கள் வளர வேண்டுமையா அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டீங்கன்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. ஆப்ஷன் டி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். பொறுத்துக. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓல்டு டிஎன்பிசி கொஸ்டினும் கூட. ஸோ பார்க்கலாம். புலவர் சிங்கம் யார் சொல்லுவாங்க? நக்கீரர். புலவர் சிங்கம் யார சொல்லுவாங்க? நக்கீரர். தற்கால அகத்தியர் வெள்ளை வாரணன் அப்படின்றதான் தற்கால அகத்தியர்னு சொல்லுவாங்க. இலக்கண தாத்தா அப்படின்னு யார சொல்லுவாங்கன்னா வேணுகோபாலன், அவரை தான் இலக்கண தாத்தா அப்படிம்பாங்க. சிலேடை மன்னர் யாரு? கீவா ஜெகநாதன். சிலேடை மன்னன் யாரு? கீவா ஜெகநாதன். அப்படி பார்க்கும்போது இதுல எது கரெக்டா இருக்குன்னா ஆப்ஷன் சி 2, 4, 1, 3 இதுதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஆலாபனை என்னும் நூலின் ஆசிரியர். ஆலாபனை என்னும் நூலின் ஆசிரியர். இது ரிப்பீட்டடா டிஎன்பிசியில கேட்ட கொஸ்டின்ஸ் தான். பழசு நிறைய தடவை கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் யாருன்னு கேட்டீங்கன்னா அப்துல் ரஹ்மான். இது மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இது அப்துல் ரஹ்மானோட சாகித்ய அகாதமியான ஒரு நூல். அப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். எதிர்த்த பகையே இலதாய் போல்தே கதித்து கலை. இதுல இடம்பெற்றுள்ள பொருள் என்ன? கீழே கொடுத்திருக்க 4 ஆப்ஷன்ல எந்த இது இதுக்கு கரெக்டா பொருத்தமா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தனிமரம் காடாதல் இல்லை. தனிமரம் காடாதல் இல்லை, இதுதான் சரியாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பேர் தான். புலமிக்கவரை புலமை தெரிதல், புலமிக்கவரை புலமை தெரிதல், புலமிக்கவர்க்கே புலனாம். இதுல உள்ள இந்த பழமொழி உணர்த்தும் பொருள் என்ன? இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா பாம்பின் கால் பாம்பரியும். பாம்பின் கால் பாம்பரியும். ஆப்ஷன் பி இதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். தந்தீமை இல்லாதார் நட்டவர் தீமையையும் எந்தீமை என்றோ உணர்ப்பதாம். இந்த தொடர் உணர்த்தும் பழமொழி என்ன அப்படின்னா அதுக்கு ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் டி ஒருவர் பொறை இருவர் நட்பு. இதுதான் ஆன்சர். கொஸ்டின் போயிடலாம். ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்யறோம். இப்ப உடும்பு பிடி அப்படிம்பாங்க. உடும்பு பிடி பிடிக்கிறாயா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த உடும்பு பிடிலாம் அப்போ உறுதியா இருக்கிறது, அதான் உறுதி. பசுமரத்து ஆணி போல சின்ன வயசுல படிக்கிற போது படிக்கிறதெல்லாம் பசுமரத்து ஆணி போல மனசுல பதியணும்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் பசுமரத்து ஆணி போல ஆழமா பதிகிறது. மலரும் மனமும் போல எந்த மலர்ல இருந்தும் மனத்தை பிரிக்க முடியாது இல்லையா? எந்த மலருமே மணக்கத்தான் செய்யும். அப்ப அது 2 இணை பிரியாம இருக்கு இல்லையா? அதனால மலரும் மனமும் போல. அதுக்கு ஆன்சர் என்னன்னா இணை பிரியாமை. பகலவனை கண்ட பனி போல. பகலவனை கண்ட பனி போல. பகலவன்னா என்னது? சூரியன். அது சூரியன் வந்துச்சுன்னா பனி உருகி ஓடிடும். அதான் பகலவனை கண்ட பனி போல விலகுதல். அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் சி 2, 3, 4, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். களம்பாலில் துளி நஞ்சு போல என்ற ஊமை தொடர் உணர்த்தும் கருப்பொருள் என்ன? களம்பாலின் துளி நஞ்சு போல அப்படின்னா என்னது? ஒரு பெரிய ஒரு சட்டி நிறைய பால் இருக்கு, அதுல ஒரு துளி விஷமிட்டாலும் ஃபுல் பாலுமே விஷமாயிரு. இதை யார் பண்ணுவான்? வன்மம் உள்ளம் கொண்டவங்க தான் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? தீமை தானே பண்ணுவாங்க. அப்ப இதுக்கு ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா தீமை. தீமை தான்
ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓமை தொடர்களை பொருளோடு பொறுத்துக. ஓமை தொடர்களை பொருளோடு பொறுத்துக. இதுல இடியோசை கேட்ட நாகம் போல, பா இடி இடிக்குது அப்படின்னு நம்மளே வந்துட்டு வீட்டில் இருக்கும்போது ஃபீல் பண்ணியிருப்போம் இல்லையா? அதே மாதிரி அதுக்கு ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா, இடியோசை கேட்ட நாகம் போல அப்படின்றது வந்து மிரட்சி ஆகும், பயப்படுவோம் இல்லையா? அதான். களம்பாலில் துளி நஞ்சு போல, அதான் போன கொஸ்டின். வன்மம் உள்ளம் கொண்டவன் அவன் தான் வந்து பாலில் வந்து வெஸ்த கலப்பான். அப்போ வன்மம். மழை காணா பயிர் போல, ஏக்கம். மழை எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கமா இருப்பாங்கல்ல, வாழ்றது. அதான் மழை காணா பயிர் போல ஏக்கம். கல் மேல எழுத்து போல, கல் மேல எழுத்து போல. நீங்க கிள்ளி படம் பார்த்தா தெரியும். அதுல வந்துட்டு சின்ன வயசுல வந்துட்டு விஜய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு லைட் ஹவுஸ்ல போயிட்டு கிறுக்குவாங்க கல்லுல. அதுல வந்து ஆதிவாசின்னு ஒருத்தர் எழுதி வச்சிருப்பான், வேற ஆதிவாசின்னு போல ஆதிவாசின்னு எழுதி வச்சிருப்பான். கடைசி விஜய் பெரியாள் ஐயா லவர் கூட வந்தப்ப அதே இதை அழிச்சு பார்க்கும்போது இது என்ன ஆதிவாசின்னு பெருசா கேட்பாங்களா? அப்ப அது ஆதிவாசியில ஆதிவாசியை தான் ஆதிவாசின்னு எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப எழுதினது மறையவே இல்லை. அதான் கல் மேல் எழுத்து போல வந்து நிலைத்திருக்கும். விஜய் சின்ன வயசுல எழுதி வச்சது கடைசியில் வந்து பாக்குறாரு, அப்பவும் வந்துட்டு அது நிலைச்சிருக்கு. 25 வருஷம் 26 வருஷம் கழிச்சு வந்தா கூட அது நிலைச்சிருக்குது. ஓகே, இதுக்கு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 2, 3, 4, 1 இதுதான் வந்துட்டு சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் போயிடலாம். மழை பெய்தால் நெல் விளையும். இது ஒரு செய்தி சொல்ற மாதிரி தான் இருக்கு. மழை பெஞ்சதுன்னா நெல் விளையும், இது ஒரு செய்தி சொல்ற மாதிரி தானே இருக்குது. அப்படின்னா அது செய்தி வாக்கியம், சிம்பிளா போட்டுடலாம். இது பெரிய கஷ்டம் ஒன்றும் இருக்காது. போர்கள் நாட்டை பாழாக்கிறது. இதுக்கு சரியான வினா என்ன? எது நாட்டை பாழாக்குது? எது நாட்டை பாழாக்குது? போர்கள் தான் நாட்டை பாழாக்குது. அது ஈஸியா போட்டுடலாமே, இதுல ஒரு குழப்பம் இல்லை. ஆப்ஷன் டி, எவை நாட்டை பாழாக்கிறது. போர்கள் நாட்டை பாழாக்கின்ற என்ற ஏற்ற வினா எவை நாட்டை பாழாக்குகிறது. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். விடைக்கேற்ற வினாவே தேர்ந்தெடுக்க. விடைக்கேற்ற இதான் விடா, இதான் விடை. இதுக்கேற்ற வந்து வினா வந்து நீ தேர்வு செய்யணும். அவன் பாருங்க நல்லா வச்சிருக்கிறான். ஆதிக்கம் செலுத்துகிற மொழி, ஆதிக்கம் செலுத்துகிற மொழி அதாவது பிறமொழி சொல்லு. அது வந்து நல்லா டான்ஸ் ஆடிட்டு வந்தாலும், குயிலாக கூவினாலும், மயிலாக ஆடினாலும் நாங்க வந்துட்டு எதையுமே கண்டுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இருப்போம். ஸோ இதுக்கு வந்து இந்த வினாவுக்கு கரெக்டான வந்துட்டு இந்த விடைக்கு கரெக்டான வினா என்னன்னு கேட்டீங்கன்னா, எதை கண்டு மயங்கிட்டோம், எதை கண்டு மயங்கிட்டோம் அதுதான் வந்துட்டு கரெக்டான வினா. அதை விடை பார்த்தீங்கன்னா, ஆதிக்கம் செலுத்துகிற மொழி, குயிலாக கூவி வந்தாலும் மயிலாக ஆடி வந்தாலும் மயங்கிட்டோம். ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். வினையால் அணையும் பேரை பொறுத்துக. வினையால் அணையும் பேரை பொறுத்துக. இதுல வந்துட்டு கற்றோர், கற்றோருக்கு என்ன வரும்? உயர்திணை வினையால் அணையும் பெயர் வரும். ஓகே, வந்தேனே இதுக்கு என்ன வரும்னா தன்மை ஒருமை வினையால் அணையும் பெயர் வரும். வந்தாயே இதுக்கு முன்னிலை ஒருமை வினையால் அணையும் பெயர் வரும். வந்தானை, வந்தானைக்கு வந்து படற்கை. அன்னைக்கு வந்தவனை நான் நல்லா வந்துட்டு பேசி விட்டேன் அப்படின்றலாம் சொல்லுவாங்க, அந்த வந்தானை. அப்போ யாரையோ சொல்றோம், முன்னிலையில் உள்ள ஒரு ஆள்கிட்ட வந்து படற்கையில் உள்ள ஒரு ஆளை வந்தானைன்னு சொல்றோம். அப்போ வந்தானை அப்படின்றது படற்கை வினையால் அணையும் பெயர். இதுக்கு வந்துட்டு ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி, 3, 4, 1, 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். அடிக்கோடிட்ட சொல்களுக்கான இலக்கண குறிப்பு கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ அடிக்கோடு எங்க இட்டிருக்காங்க? இங்க இட்டிருக்காங்க இல்லையா? இதுல வந்துட்டு இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்கிறான். என கூறினான், உறுதியா உங்களுக்குலாம் தெரியும், இது வந்து வினை அச்சம் தான். காணாது சென்றான், இது வந்து எதிர்மறையா இருக்கு. சென்றான் வினை, எதிர்மறை வினை அச்சம். இனிதி பேசினான், சிரிக்க சிரிக்க பேசினான், இனிதா பேசினான், அது வந்து குறிப்பால சொல்லுது. அப்ப பேசினான் அப்படின்றது வினை, குறிப்பு வினை அச்சம். படிக்க வேண்டுகிறான், இது வந்து நிகழ்காலத்துல சொல்ற மாதிரி இருக்கு. அதனால நிகழ்கால வினை அச்சம். கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். பல நாட்கள் தேடி இன்றுதான் யாப்பிலக்கணம் வாங்கினேன் என்பதில் யாப்பிலக்கணம் என்பதற்கான இலக்கண குறிப்பு என்ன? யாப்பிலக்கணம் என்பதற்கான இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் சி, கருவியாகுபெயர். ஆப்ஷன் சி, கருவியாகுபெயர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். பொன்னி
பொன்னினா என்னது? என்ன பொருள்ல வரும்னு கேட்டீங்கன்னா பொருளாகு பெயர். மன்னகத்தி, மண் அப்படின்னா இடமாகு பெயர், இடத்தால் வரும் பெயர். மூவாட்டையால், மூவாட்டையால் இது வந்து காலத்தால் வரும் பெயர். திணித்தோழி, எப்படி? திணித்தோழி இது வந்து சினையால் வரும் பெயர். அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 3, 1, 4, 2 தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கல். சொற்கள் மாற்றி மாற்றி போட்டிருக்காங்க, அதை கரெக்டாக கொண்டு வரணும். விருந்து ஆயினும் ஓக்கும் அல்லில் வரும். இது கரெக்டான ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அல்லில் ஆயினும் விருந்து வரும் உவக்கும். இது வந்துட்டு நச்சினை சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை, புரிந்தையாக கூட இருக்கலாம், செக் பண்ணிக்கோங்க. இது கரெக்டான ஆன்சர், இது எந்த நூல் அப்படின்னு கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். கருதி செயல் காலமும் அளவும் பிணியளவும் கற்றான் உற்றான். இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆர்டரா கரெக்டா எழுதணும். ஓகேங்களா? இதுல வந்து ஆப்ஷன் பி கரெக்டா இருக்குது. உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல், இதுதான் வந்துட்டு கரெக்டாக இருக்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். 169 கொஸ்டின் நம்பர். பெல் என்ற வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயர். பெல் அப்படின்ற வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயர். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், ஏன்னா ஆப்ஷனே எலிமினேட் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வென்றவன். ஆப்ஷன் பி வென்றவன். நெக்ஸ்ட் கொஸ்டின். உருக்கன் என்ற சொல்லின் வேர் சொல் என்ன? உருக்கன். அப்ப வேர் சொல் அப்படின்றது வந்து ஒரு கட்டளையாக இருக்கும் இல்லையா? அப்ப உருக்கன் அப்படின்ற வேர் சொல்லோட உருக்கன் என்ற சொல்லின் வேர் சொல் என்னன்னு கேட்டீங்கன்னா உரு அப்படின்றதான் வந்துட்டு கரெக்டா இருக்கும். ஏன்னா உரு தான் வந்து கட்டளையாக இருக்கிறது. இல்ல ஒரு சொல்லோட பகுதியை கூட வந்து நம்ம கட்டளையா கூட சொல்லலாம். அப்போ உரு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட். கா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். கா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் என்ன? பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா துலாக்கோல். ஆப்ஷன் சி துலாக்கோல், அதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து, சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி. இதுல வந்து இணை கொடுத்துருக்கிறான். இதுல எந்த இணை வந்துட்டு ஓரெழுத்து ஒரு மொழிக்கு வந்து சரியா இருக்கும் அப்படின்னு வந்துட்டு கேட்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா மை மலடு, மை மலடு தான் வந்துட்டு சரியானது. அடுத்த கொஸ்டின் போலாம். ஆப்ஷன் சி மை மலடு சரி. ஒளி வேறுபாடு அறிந்து சரியானதை வந்து பார்க்கணும். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான விடையை தெரிவு செய்ய. இதுல வந்துட்டு வெளி அப்படின்னா பலின்னு வரும், வெள்ளி அப்படின்னா சிற்றேலம் அப்படின்னு வரும், வெள்ளி அப்படின்னா அறிவின்மைன்னு வரும், வெளினா ஆகாயம். வெளியில போய் நிக்கிறோம், என்ன தெரியுது? ஆகாயம் தெரியுது இல்லையா? அப்போ இந்த லீ வந்துச்சு அப்படின்னா வெளி ஆகாயம், அதான் வந்துட்டு கரெக்டு. இப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் சி 3, 4, 1, 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? நாட்டிலியஸ் என்னும் சொல்லின் தமிழ் சொல் என்ன? நாட்டிலியஸ் என்னும் சொல்லின் தமிழ் சொல் என்ன? இது வந்து ஒரு நத்தை வகையை சேர்ந்த ஒரு சொல். அப்ப ஆப்ஷன் டி நத்த வகை தான் கரெக்டானது. அரிஸ்ட்ராலஜி என்னும் ஆங்கில சொல்லின் பொருள் என்ன? அரிஸ்ட்ராலஜி என்னும் ஆங்கில சொல்லோட பொருள் என்ன? இது வந்து கலை சொற்கள்ல வரும். இதுக்கு சரியான பொருள் வந்து உணவுக்கலை தான் வந்துட்டு சரியானது. போயிடலாம். சந்திப்பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. இது ஈஸியா வந்துட்டு போடுற மாதிரி தான் இருந்துச்சு, ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் ஒன்றும் இல்லை. சந்திப்பிலே ஈஸியா போடுற மாதிரி தான் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு. பொறுத்தாரே பொன்னை பொதிந்து வைத்தார் போல போற்றுவார் உலகத்தார். ஆப்ஷன் பில தான் வந்துட்டு எல்லாமே கரெக்டா இருக்கு, அதான் ஆன்சரும் கூட. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். பொருந்தாத இணைய கண்டறி. இந்த இணையில எது பொருந்தல அப்படின்றத வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. ஆலை அருகம்புல் கரெக்ட் தான், பொருந்தி இருக்கு. இதழ் கௌதாரி பொருந்தி இருக்கு. உலை ஆண்மான் பொருந்தி இருக்கு. இதுல வந்துட்டு ஊலை தீநாற்றம் இதுதான் வந்துட்டு பொருந்தாம இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் டி. பிழையான இணைய கண்டறி, பிழையான இணைய கண்டறி. இதுல எது பிழை? இணைகள் இருக்குது, இந்த இணைகள்ல எது வந்து பிழைன்னு கேட்கிறாங்க.
அலகம் பன்றி முள், அலகம் யானை திப்பிலி, அளவன் ஆண் நண்டு. இதுல ஆன்சர் என்னன்னா எது பிள்ளையா இருக்குன்னா இதுதான் பிள்ளையா இருக்கு. அலத்தி நெய்தல் நிலப்பெண் தான் வந்துட்டு பிள்ளையா இருக்கு. ஆப்ஷன் டி கரெக்ட். அடுத்த கொஸ்டின் போய்க்கலாம். நிலமடந்தை கெளிலர்கள். எல்லாரும் ஸ்கூல்ல போய் உட்கார்ந்தோன்னா காலையில வந்துட்டு கடவுள் வாழ்த்து பாடு பாடுவோம்ல, நீராளும் கடலோடு, அந்த அந்த பாட்டுல இருந்து தூக்கி வச்சிருக்காங்க. இச்சொல்லை பிரித்தல்னா எப்படி எழுதுவோம்? நிலம் கூட்டல் மடந்தை கூட்டல் கெளில் கூட்டல் ஒழுகும். இதுதான் வந்துட்டு சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? தொல்காப்பியரின் இது சூப்பர் கொஸ்டின். இதுக்கு முன்னாடி வந்துட்டு இதே சாயல்ல வேற மாதிரி கேட்டிருக்காங்க. தொல்காப்பியரின் வைப்பு முறைப்படி முல்லையோ நிலநூல் முறைப்படி குறிஞ்சியோ முதலில் இடம்பெறாமல் மருதத்தினைய முதலில் வைத்து பாடிய 8 தொகை நூல் எது? என்ன கேட்கிறான்னா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு இருக்கு. இதுல மருதத்தினையே முதலில் வைத்து பாடப்பட்ட 8 தொகை நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஐங்குறுநூறு பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஐங்குறுநூறு தான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி. அடுத்து, மாதமோ சித்திரை, மணியோ பத்திரை, உங்கள் கண்களை தழுவுவதோ நித்திரை என்ற அடியலுக்கு உரியவர் யார்? டெஃபினெட்லி இது வந்துட்டு அறிஞர் அண்ணா. உறுதியா சொல்லலாம். நிறைய பேர் கருணாநிதி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அவரும் இந்த மாதிரி வந்துட்டு வார்த்தைகள்லாம் வந்துட்டு கோர்வையா பயன்படுத்துறாள் தான். ஸோ இதுல வந்துட்டு அறிஞர் அண்ணா தான் வந்துட்டு சரியான ஆன்சர். இந்த கூற்ற சொன்னது அறிஞர் அண்ணா தான். ஆப்ஷன் ஏ கரெக்ட். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் எந்த படைப்புக்காக சாகித்ய விருது பெற்றாரு அப்படின்னா சஞ்சாரம். ஆப்ஷன் சி சஞ்சாரம் அந்த நூலுக்காண்டி தான் வந்துட்டு சாகித்ய அகாதமி வாங்கினாரு. இதுல சாய்வு நாற்காலி யாரு? ஒரு தோப்புல போயிட்டு ஒரு நல்ல ஒரு சேரை போட்டு அப்படியே சிலு சிலுன்னு உட்கார்ந்தா நல்லா காத்து வரும். அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன? தோப்பில் முகமது மீரான். சாய்வு நாற்காலிக்கு யாரு? தோப்பில் முகமது மீரான். இதான் வந்துட்டு சாய்வு நாற்காலிக்கான ஆசிரியர். கையொப்பம், நீங்க அரசு அதிகாரி ஆயிட்டீங்க, போயிட்டு முதல்ல வந்துட்டு தமிழ்ல தான் கையெழுத்து போட சொல்லுவாங்க இல்லையா? அப்ப கையொப்பம் இது யாரு? இதுக்கான ஆசிரியர் யாருன்னு கேட்டீங்கன்னா புவியரசு. புவியரசு. நீங்க அரசு அதிகாரி ஆயிட்டீங்கன்னா கையொப்பம் போடுவீங்கல்ல, அதான் ஷார்ட்கட். காந்த நாட்கள் யாரு? காந்த நாட்கள் குலோப்ஜாம் சாப்பிட்ட நாட்கள்லாம் நம்ம லைஃப்ல மறக்க மாட்டோம் இல்லையா? அதுல ஒரு ஷார்ட்கட் இருக்கு. இன்குலாப் காந்த நாட்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். பொறுத்துக. அணுக்கம் அப்படின்னா பாம்பு, உண்ணி அப்படின்னா குதிரை, ஏனம் மான், கரா அப்படின்னா ஆண் முதலை. ஆன்சர் என்ன? 3 1 4 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். பழமொழியினை நிறைவு செய்யணும். வாழ்றதும் கெடுறதும் எதனால? எண்ணத்தாலையா, மனத்தாலையா, வாயால தான். ஏன்னா நீ என்னன்னாலும் மனத்தில் நினைச்சாலும் சொல்றதுக்கு வாய் வேணும். ஓகே, சொன்னாதான் தெரியும் அவன் நல்லவனா கெட்டவனா, பேசினாதான் தெரியும் இல்லையா? அப்ப இதை கரெக்டா அந்த பழமொழியை நிறைவு செய்யறது வாயாலே தான். இதுதான் வந்துட்டு சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். பேசு புகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் இவ்வடியில் இடம்பெற்றுள்ள மூனை வகை என்ன? மூனைனா என்னது? முதல் எழுத்துக்கள் ஒன்றி வரும். மொத்தம் பேசுவார், பொய்கையார், பூதத்தார், பேயாழ்வார் இவ்வடிகள் பாவோட வர்க்க எழுத்துக்கள் வந்திருக்கு. அப்ப 1 2 3 4 முற்றுமுனைக்கு தான் 1 2 3 4 வரும். கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஞான சுடர்விளக்கு ஏற்றினேன் நாரணர் ஞான தமிழ் புரிந்த நான். இத்தொடரில் இடம்பெற்றுள்ள மோனை சொற்கள். இது ரொம்ப ஈஸி, மோஸ்ட்லி எல்லாருமே கரெக்டா போட்டிருப்பீங்க. மோனை தான் கரெக்டா இருக்கு. இந்த ஞானச்சுடர் எங்க இருக்கு? ஆப்ஷன் டில இருக்கு. ஞான தமிழ் எங்க இருக்கு? அதுவும் டில இருக்கு. அப்ப ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? செறிவு எனப்படுவது கூறியது மறாமை, நிறை எனப்படுவது மரபிறை அறியாமை. இந்த பாடலில் உள்ள இயல்பு சொற்கள்னா
கடைசியில் இருக்கிற வேர்டு வந்துட்டு சேமாக வரும், கரெக்டாக வரும். அதுதான் வந்துட்டு இயல்பு சொற்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மறாமை, அறியாமை இது சேமாக வந்திருக்கு. ஸோ அதனால ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். கீழ்கண்டவற்றில் பிறவினை வாக்கியம் எது? இது படிச்சு பார்த்தாலே தெரிஞ்சிடும், படிச்சு பார்த்தாலே ஈஸியா தெரிஞ்சிடும். ஆப்ஷன் டி தான். இவள் கற்பித்தாள். கற்றாள் அப்படின்னா தன்வினை வந்துடும், கற்பித்தாள் அப்படின்னா பிறவினை வரும். அப்ப ஆப்ஷன் டி இவள் கற்பித்தாள், அதான் பிறவினைக்கான சரியான ஆன்சரும் கூட. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். பொருந்தாத சொல்லை கண்டறி. பொருந்தாத சொல்லை கண்டறி. இதுல வந்துட்டு சேர்க்கிறேன், சேர்ப்பேன், சேர்த்தேன், சேர்க்கிறேன். இப்ப சேர்க்கிறேன்னா ஒரு பணம் வச்சிருக்கிறீங்க, பணம் சேர்க்கிறேன்னு சொல்லலாம், பணத்தை சேர்ப்பேன்னு சொல்லலாம், பணத்தை சேர்த்தேன்னு சொல்லலாம். நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் எல்லாம் வந்துருச்சு. சேர்கிறேன்னா பணத்தை சேர்கிறேன்னு நீங்க சொல்ல முடியுமா? ஏதோ ஃப்ரெண்டோட சேர்றேன் அப்படின்னா கூட சொல்லலாம், பணத்தை சேர்க்கிறேன்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்போ பொருந்தாத சொல்லு தான் கேட்டிருக்காங்க. இதுல ஆப்ஷன் சி வந்துட்டு பொருந்தாம இருக்கு, அதான் கரெக்டும் கூட. அடுத்து அறம் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. இக்குறளி எவ்வகை வாக்கியம்? அறம் எனப்பட்டது. இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த பட்டை இருக்கு பத்தியா, இதை வச்சு ஓரளவுக்கு ஒரு 80% வந்து கணிக்கலாம். இதுக்கு ஆன்சர் படுபட்டது எல்லாமே செயற்பாட்டு வினையில தான் வரும். ஸோ இதுல வந்து 90% வந்துட்டு செயற்பாட்டு வினை ஆன்சரா இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். எவ்வகை வாக்கியம் என கட்டளையா? கிளி பழத்தை கொத்தி தின்றது. கிளி பழத்தை கொத்தி தின்றது எல்லாத்துக்குமே தெரியும். இது வந்து ஈஸியானதா? செய்தி வாக்கியம், செய்தியை சொல்ற மாதிரி இருக்கு. அடுத்து பொறுத்துக. ஆகுபெயர். வகுப்பு கலைந்தது. வகுப்பு என்னது? இடம் தானே, ஈஸியா போட்டுடலாம். அதெல்லாம். கொழுந்து நட்டான். கொழுந்து என்னது? சினை தானே, போட்டுடலாம். பொழுது சாய்ந்தது என்னது? காலம் தானே, போட்டுடலாம். கார் பெய்தது, அதாவது மழையை தான் சொல்றாங்க, பண்பாகு பெயர். அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி 2, 3, 4, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். வேற்றுமை உறுப்பினை ஏற்கும்போது தன்மை, முன்னிலை, திரியும் பேர்ல கண்டறிந்து பொருத்தணும். இதுல வந்துட்டு யான் அப்படின்னா என் என பிரியும், நீர் அப்படின்னா அப்படின்னு வந்துட்டு வரும், யாம் எம், நீ உன். இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி 2, 1, 4, 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். அறுகோணம். அறுகோணம் அப்படின்றது வந்துட்டு எவ்வகை பெயர்னு கேட்குறாங்க. அறுகோணம் அறுகோணம் வடிவில் இருக்கு அப்படின்பாங்க. இது மோஸ்ட்லி எல்லாரும் கரெக்டா போட்டிருப்பீங்க. இதுக்கு ஆன்சர் டி வடிவ பண்பு பெயர். அடுத்து அகர வரிசையில் சொற்களை சீர் செய்க. அகர வரிசையில் சொற்களை சீர் செய்க. இது வந்துட்டு ஆப்ஷன் பி கரெக்டு. காட்சிக்கூடம், குங்குமம், செந்தமிழ், சொல்லேல் உழவர். காக்கா, கீக்கி, கூ. இப்போ காக்கா, கீக்கி, கூ அந்த வரிசையில கரெக்டா பொருந்துறது இதுதான் பொருந்தது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். அகர வரிசைப்படி மறுபடியும் அகர வரிசை கேட்டிருக்கான் தொடர்ந்து. இதுல பாத்தீங்கன்னா தீ வரிசை, தா வரிசை, தாவோட வர்க்கத்தை வந்து கேட்டிருக்காங்க. தாத்தா, தீத்தி, தூ. அதான் அந்த இதுல ஆர்டர்ல எது கரெக்டா இருக்குன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி தான். தாத்தா, தீத்தி, தூ, தே, தென்னை தொட்டி. தின்னன், துணி, தென்னை தொட்டி. இதுதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். மற்ற எல்லாமே வந்துட்டு மாத்தி இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். வீல் என்னும் வேர் சொல்லின் வினை அச்சம் காண்க. வீல் என்னும் வேர் சொல்லின் வினை அச்சம். இது எல்லாத்துக்குமே தெரியும். ஆப்ஷன் சி வீழ்ந்து. வால் என்ற சொல்லின் வினைமுற்ற கண்டறிக. வாழாது. ஆப்ஷன் சி ஆன்சர் வந்துட்டு வாழாது. அடுத்து பொறுத்துக. இது செம கொஸ்டின். பொறுத்துக்க. விட்ட ஆகு பெயர். தஞ்சாவூர்ல போய் இறங்கிட்ட, பஸ்லேவா இருப்ப, விட்டுருவேல தஞ்சாவூர். அப்ப விட்ட ஆகு பெயர் தஞ்சாவூர் வந்தது. விடாத ஆகு பெயர். விடாத ஆகு பெயர்னா ஒரு புளிப்பு சாப்பிட்ற, புளி தின்றவன் தான் விடாத ஆகு பெயர். புளிப்பு சாப்பிட்ற, நாக்கிலே
இருக்கு இல்லையா, அதான் விடாத ஆகு பெயர் புலி தின்றான்னு வரும். எண்ணல் அளவை பெயர், எண்ணல் அளவை பெயர் வந்துட்டு கால் வலிக்கிறது, எண்ணல் அளவை பெயர் வந்துட்டு கால் வலிக்கின்றது. காரியவாகு பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா, என் பிழைப்பு கெட்டது தான் வந்துட்டு காரியவாகு பெயர், என் பிழைப்பு கெட்டது வந்துட்டு காரியவாகு பெயர். இதெல்லாம் புக்கில் இருக்குது. அது கரெக்டான ஆன்சர் கேட்டீங்கன்னா ஆப்ஷன் பி 4 3 1 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். 200வது கொஸ்டின். புலி நட்டான் என்னது இருமடி ஆகு பெயர். கார் அறுத்தான் அப்படின்றது மும்மடி ஆகு பெயர். அறுபதம் முரளும் அப்படின்றது வந்துட்டு அடையெடுத்த ஆகு பெயர். மக்கட்சுட்டு என்மனார் புலவர் என்பது வந்துட்டு இரு பெயரிட்டு ஆகு பெயர். இதில் ஆப்ஷன் ஏ 3 1 4 2 கரெக்டு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் கொஸ்டின்ஸ் இலக்கண பகுதி அதிகமாக கேட்டிருக்காங்க. நிஜமாவே வச்சு செஞ்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். இதே மாதிரி தான் இனிமேல் வந்துட்டு கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. எல்லாருக்கும் தேர்வு எழுதின எல்லாருக்கும் அனைவருக்கும் விபுதர் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டனை தங்கின அடிச்சிருங்க. உங்களுக்கு இனிமேல் ரெகுலர்ஸாக வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ, நன்றி.